வெஜிடேரியன் சோர்ஸ்லயுமே எனக்கு நல்லா சுண்ணாம்பு சத்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் நம்மளுடைய மதர்ஸ் மில்க். தாய்ப்பாலை தாண்டி அடுத்தது ஒரு நிகரான ஒரு உணவு அப்படின்னு சொன்னோம்னா இந்த அளவுக்கு பாலில் கூட கால்சியம் இல்லைன்றது தான் இன்னைக்கு ஒரு நிதர்சனமான உண்மை. மோஸ்ட் சேஃபஸ்ட் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்றது இந்த பொதுவாகவே சொல்லுவாங்க உமிழ்நீர் உயிர் நீர் அப்படின்னு. அப்போ அந்த உமிழ்நீர் நல்லா மிக்ஸ் ஆனாவே நமக்கு ஜீரணம் பாதி அந்த இடத்துல முடிஞ்சிருது, நமக்கு சத்துகள்லாம் கிடைச்சிருது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். 60 தாண்டி சுண்ணாம்பு சத்து கால்சியம் கிடைக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பொதுவாகவே சுண்ணாம்பு சத்து அபண்டண்டா இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வெஜிடேரியன். நான்வெஜ்ல நம்ம வெறும் எலும்புகளை சாப்பிட்டாலும் சரி, இல்லை எலும்புகள் கூட உள்ள தசைகள் தசைநார்களை சாப்பிட்டாலும் சரி, நமக்கு இந்த கால்சியம் என்பது ஒரு சீரான ஒரு அமௌண்ட்ல நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரி, இது வெஜிடேரியன் சோர்ஸ்க்கு எப்படி கிடைக்கும்? இப்போ இங்கே இதுதான் கொஸ்டின். நிறைய பேர் வெஜிடேரியனா இருந்தாலும் எக்கு சாப்பிடுவாங்க, பால் தயிர் மோர் எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கும் இந்த சுண்ணாம்பு சத்து ஓரளவுக்கு கிடைச்சிரும், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த எக்ஸ்ட்ரீம் வேகன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சுண்ணாம்பு சத்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெஜிடேரியன் ஃபுட்ல சுண்ணாம்பு சத்து அதிகப்படியா உள்ள உணவுகள் ரொம்ப கம்மி தான். அப்போ வெஜிடேரியன் சோர்ஸ்லயுமே எனக்கு நல்லா சுண்ணாம்பு சத்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் நம்மளுடைய கேழ்வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகி. இந்த கேழ்வரகு ஒரு அருமையான ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவு. இந்த கேழ்வரகு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகள், அதாவது உணவு பால்ல இருந்து எப்ப நம்ம உணவுக்கு மாறுறோமோ அப்ப முதல்ல கொடுக்கக்கூடிய உணவே பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல இருந்து எடுக்கப்பட்ட பால் தான். ஏன்னா மதர்ஸ் மில்க், தாய்ப்பாலை தாண்டி அடுத்தது ஒரு நிகரான ஒரு உணவு அப்படின்னு சொன்னோம்னா இந்த கேழ்வரகுல இருந்து எடுக்கப்பட்ட பால். அப்படி ஆரம்பிச்சு பின்னாடி எல்லா வயதினருக்கும் இந்த கேழ்வரகு நம்ம வெவ்வேறு விதமா பயன்படுத்துறோம். எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, கூழு பயன்படுத்துறோம், களி, அடை, தோசை, பணியாரம், இடியாப்பம், புட்டு, இட்லி, இப்படி வெரைட்டியா நம்ம கேழ்வரகை சாப்பிட முடியும். இந்த கேழ்வரகுல ஒரு 100 கிராம் கேழ்வரகுல ஒரு 350 mg கால்சியம் இருக்கிறதா மாடர்ன் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. நம்ம ஆர்டினரியா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு நாளைக்கு 500 to 750 mg கால்சியம் இருந்தா போதும். பிரெக்னன்ட் லேடிக்கு ஒரு 1000 mgக்கு மேல கால்சியம் தேவைப்படுது. வளரும் குழந்தைகளுக்கும் ஒரு 1000 mgக்கு மேல கால்சியம் தேவைப்படுது. அப்போ இந்த ராகியை நம்ம ஒரு 200 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் நம்ம சாப்பிட்றோம். ஒன்றும் இல்லை, ஒரு 2 பால் களி சாப்பிட்றோம், இல்லை ஒரு 2 அடை தோசை சாப்பிட்றோம்னா கூட நமக்கு அந்த 250 கிராம்ஸ்ல கட்டாயம் ஒரு 1000 mg கால்சியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு பால்ல கூட கால்சியம் இல்லைன்றது தான் இன்னைக்கு ஒரு நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் இந்த கேழ்வரகு சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது சார், வயிற்று வலி வரும், மோஷன் போகும், உடம்பு சூடாகும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறான கருத்துக்கள். ஏன்னா அப்படியான ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பொருளா இருந்தா குழந்தைக்கு, அதுவும் மதர்ஸ் மில்க் முடிஞ்ச அந்த தருணத்துல இந்த கேழ்வரகு நம்ம குடிப்போமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ மோஸ்ட் சேஃபஸ்ட் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்றது இந்த கேழ்வரகு சொல்லலாம். வாரத்துல 4 நாளாவது இந்த கேழ்வரகை சாலிடா, அதாவது மென்னு சாப்பிடக்கூடிய வகையாக இந்த கேழ்வரகை நம்ம உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னா கட்டாயம் நமக்கு தேவையான கால்சியம் இந்த கேழ்வரகுல கிடைக்கும். சரி, இது கேழ்வரகு. இதுக்கு அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெந்தயம். மற்ற ட்ரை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சொல்லக்கூடியதுலயும் நமக்கு கால்சியம் கிடைக்குது. ஆனாலும் ஒரு கேழ்வரகு ஈஸியா ஒரு 200 கிராம் 250 கிராம் சாப்பிடுற மாதிரி மற்ற எந்த விஷயங்களும் நம்ம 200 கிராம் 250 கிராம் சாப்பிடவே முடியாது. அதுவும் வாரத்துல 4 நாட்கள் சாப்பிடணும்னா கட்டாயமா பாசிபிளே இல்லை. பிளஸ் பினான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ஸும் அங்க வந்துடும். அதனால கேழ்வரகை அதிகமா நம்ம பயன்படுத்தலாம். கேழ்வரகை நீங்க எல்லாருமே தாராளமா சாப்பிடலாம். ஆனா அதுல ஒரு சின்ன வழிமுறை இருக்கு, அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கேழ்வரகை நிறைய பேர் இப்ப கூழா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கூழுன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், அவசரத்துல அந்த டம்ளர்ல இருந்து கடகடான்னு குடிச்சிட்டு கிளம்பிடுறோம். அப்போ நம்ம மென்னு சாப்பிடும் போது மிக்ஸ் ஆக வேண்டிய உமிழ்நீரானது நம்ம குடிக்கும் போது உமிழ்நீர் மிக்ஸ் ஆகிறது இல்லை. பொதுவாகவே சொல்லுவாங்க உமிழ்நீர் உயிர் நீர் அப்படின்னு. அப்போ அந்த உமிழ்நீர் நல்லா மிக்ஸ் ஆனாவே நமக்கு ஜீரணம் பாதி அந்த இடத்துல முடிஞ்சிருது, நமக்கு சத்துகள்லாம் கிடைச்சிருது. இன்னும் கேட்டீங்கன்னா இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு அதை நல்லா மெல்றதுக்காகவே உமிழ்நீர் மிக்ஸ் பண்றதுக்காகவே எடுத்து அசை போடும். அந்த மாதிரியான ஒரு பழக்கம் மனிதர்களுக்கு கிடையாது. இருந்தாலும் சாப்பிடும் போதே நன்றாக
நன்றாக மென்று சாப்பிடணும். அதனால கேழ்வரகை கூழா குடிக்கிறத விட, அதுவும் முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூழா குடிக்கிறத விட களி, அடை, தோசை, பணியாரம், இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி சாலிடா செஞ்சு நல்லாக மென்று சாப்பிடுறது சால சிறந்ததாகும். இந்த கேழ்வரகு எவ்வளவு நல்லதோ அதை விட பெட்டர் இந்த கேழ்வரகை நீங்க முளை விட்டதுக்கு அப்புறம் அதை காய வச்சு அரைச்சி அதை பயன்படுத்திங்கன்னா இன்னும் பெஸ்ட். ஏன்னா அது ஜீரணத்துக்கும் நல்லது, அதில் இருக்கிற சத்துக்களும் அப்படியே நிறைய நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையும். இந்த 60க்கு மேலே நமக்கு சுண்ணாம்பு சத்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இந்த 60க்கு மேலே இந்த சுண்ணாம்பு சத்து குறையிறதுனால தான் நமக்கு பலவிதமான மூட்டு பிரச்சனைகள் வருது, பலவிதமான எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. உதாரணத்துக்கு மூட்டு தேய்வு வாதம், கீழ்வாயுன்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வருது, எலும்பு கனிமச்சத்து குறைபாடுன்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் வருது. அப்போ நம்ம ஒரு சின்ன உணவு மாற்றம் செய்யறது மூலமா நம்மளுடைய இந்த சுண்ணாம்பு சத்து குறைபாடை தவிர்க்கலாம். இந்த சுண்ணாம்பு சத்து குறைபாடை தவிர்க்கிறது மூலமா இவ்வளோ பெரிய வியாதிகளை முதுமையில நம்ம தவிர்க்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதனால நீங்க ஏன் அடிக்கடி உங்க உணவுகள்ல சுண்ணாம்பு சத்து, அதுலயும் குறிப்பாக கேழ்வரகை சேர்த்துக்க கூடாது? பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.